இந்த 2ஆம் பாவகம் 4ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் அப்படிங்கிற இடத்துல உள்ள கிரகங்கள் எப்படி இணைகிறது சேர்கிறது, அந்த கிரகங்களுடைய தசா வயது என்ன. துலாம் ராசியில கேது பகவான் இருப்பார். இப்படி 9 கிரகங்களும் இந்த செவ்வாய் பகவான் தொடர்பு போடுறாங்களா இந்த ஜாதகத்திலையும் பார்த்தா, தசா வயது எத்தனையோ அந்த வயதை எடுத்து அந்த தொடர்ச்சியாக எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அதை ஒவ்வொரு வருடமாக கணக்கிட்டாலும் ஒரு ஜாதகத்துல இந்த திருமண வயதுங்கிறது 2-3 பாவங்களுடைய தொடர்புல வச்சு அதுக்கு அடுத்த கட்டத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவானுக்கு 23. அதுக்கடுத்து மீனத்துல பாத்தீங்கன்னா கிரகம் இருக்காது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பக்தி கபே நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கமும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர். இப்போ நம்ம பாரம்பரிய அமைப்பிலும் கேரள முறை அமைப்பிலும் ஒரு ஜாதகத்தில் திருமண வயதை துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். அப்போ எப்படி அதை சொல்வது? ஒரு ஜாதகம் வரும் பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த வயதில் இந்த மாதத்தில் இந்த முகூர்த்தத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை வைத்து சொல்லக்கூடிய சூழ்நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்திற்கு திருமணத்திற்கு உண்டான பாவகங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2, அதாவது லக்னத்துக்கு 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம். இந்த 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம் அப்படிங்கிற இடத்துல உள்ள கிரகங்கள் எப்படி இணைகிறது சேர்கிறது, அந்த கிரகங்களுடைய தசா வயது என்ன அப்படிங்கிறத வச்சு நாம பார்த்தோம்னா இந்த திருமண வயதை நம்மளால துல்லியமா சொல்ல முடியும். அது என்ன? இந்த 2, 4, 7, 10 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்தில் 2ஆம் பாவகம்ங்கிறது தான் தனம், வாக்கு, குடும்பம், மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றது. 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து சுகத்தை சொல்லக்கூடியது. 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து கலத்தரத்தை சொல்லக்கூடியது. 10ஆம் பாவகம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவனம், வாழ்க்கை, கர்மா, தொழில், இந்த 4ஐயும் சொல்லக்கூடியது. அப்ப இந்த 4 பாவங்களும் தொடர்பு கொள்ளாமல் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்காது. அப்படி அந்த திருமணம் நடக்கும் பொழுது இந்த பாவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களின் தசா வயது என்னவோ அந்த தசா வயதை வச்சு நம்ம சொன்னோம்னா துல்லியமா இந்த வயசுல அவருக்கு திருமணம் நடக்கும், இந்த வயசுல இருந்து திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் வந்துடும், உறுதியா திருமணம் இருக்கு, உறுதியா இல்ல அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜாதகத்துல நம்ம வந்து 100% சரியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அப்போ இப்ப நான் வந்து பொதுவா உங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு உண்டான கிரகங்கள் கட்டங்கள்ல எங்கெங்க இருக்குன்னு சொல்றேன். அந்த கிரகங்கள் வயது எப்படி எடுத்துங்கிற விஷயத்தை அந்த கிரகங்களுடைய வயசை சொல்லி உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்மளால திருமண வயசை துல்லியமா எடுக்க முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து 24/5/1986, அதாவது ஆண் ஜாதகம் 24/5/1986, 6:45 PM 6:45 PM ஈரோடு, அங்க பிறந்த ஜாதகர். அப்போ இந்த ஜாதகருடைய 12 கட்டத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகர். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, ரெண்டுமே ஜாதகர் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. அப்போ இந்த விருச்சிக லக்னத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவானும் சனி பகவானும் 2 பேருமே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருப்பார், மகரம் ராசியில மாந்தி பகவான் இருப்பார், கும்ப ராசியில குரு பகவான் இருப்பார், மேசம் ராசியில ராகு பகவான் இருப்பார், ரிஷபம் ராசியில சூரியன் புதன் இருப்பார்கள். அதே போல உங்களுக்கு மிதுன ராசியில சுக்கிர பகவான் இருப்பார். அதே போல உங்களுக்கு துலாம் ராசியில கேது பகவான் இருப்பார். இப்படி 9 கிரகங்களும் இந்த 12 கட்டத்துல இந்த ஜாதகத்துல இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகருடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு தான். அப்போ நம்ம என்ன சொல்றோம் ஒரு ஜாதகத்துல? அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள்ல இருந்ததுன்னு சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரம், சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரம், புதன் பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம், சுக்கிர பகவான் திருவாதிரை நட்சத்திரம், அதே போல உங்களுக்கு சனி பகவான் அனுஷ நட்சத்திரம், ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரம், கேது பகவான் சித்திரை நட்சத்திரம், மாந்தி பகவான் திருவோண நட்சத்திரம், அதே போல லக்னம் நின்றது உங்களுக்கு அனுஷ நட்சத்திரம். அப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் எல்லாம் இந்த கிரகங்கள் நின்று இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்துல நம்ம சொன்னது என்ன? 2ஆம் பாவகத்தில் 4ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும்
10ஆம் பாவம் உள்ள கிரகங்களை வைத்து வயதை சொல்லலாம் என்று சொன்னேன், திருமண வயது. அப்போ இந்த ஜாதகருடைய 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் போய் இருக்கார். ஆனா 2 கூடைய அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டில் போய் கும்பத்தில் இருக்கார். அப்போ இந்த குரு பகவான் இந்த செவ்வாய் பகவான் தொடர்பு போடுறாங்களா இந்த ஜாதகத்திலேன்னு பார்த்தா, அதாவது செவ்வாய் பகவான் வீட்டில் போய் சனி பகவான் இருக்கிறார், அந்த சனி பகவான் வீட்டில் போய் குரு பகவான் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பாவக தொடர்பு வருகிறது. அதாவது செவ்வாய் வீடு கொடுத்த சனி பகவான், சனி பகவான் வீடு கொடுத்த குரு பகவான், செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான். அப்ப 2க்கும் 4க்கும் ஒரு சம்பந்தம் வருகிறது. அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய வயது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா தசா வயது 7 வருடம், குரு பகவானுடைய தசா வயது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16 வருடம். அப்ப இந்த ஜாதகருக்கு 16 பிளஸ் 7 23 வயதில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 16 பிளஸ் 7. சரி, அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவாதிபதியும் இந்த 2ஆம் பாவாதிபதியும் தொடர்பு கொள்றாங்களா? லக்னத்துக்கு 7ல எந்த கிரகம் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல புதனும் சூரியன் இருப்பாங்க. அதாவது 10ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் போய் இருப்பார், அவர் கூட புதன் பகவான் இருப்பார். அப்ப 10ஆம் பாவாதிபதி கூட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் 4ஆம் பாவாதிபதி கூட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அங்க சூரியன் 4ஆம் பாவாதிபதியான சனி பகவானுடன் தொடர்பு கொள்வார். அப்ப அந்த இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருப்பதால் புதனுக்கு 17 வருடம், சூரியனுக்கு 6 வருடம், அதே போல 23 வயது மீண்டும் வந்துவிட்டது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே ஜாதகத்துல இப்ப நமக்கு 4ஆம் பாவாதிபதி நின்ன இடத்துல இருந்து தொடர்ச்சியாக கிரகங்கள் இருந்தால், அந்த 4ஆம் பாவாதிபதியுடைய தசா வயது எத்தனையோ அந்த வயதை எடுத்து அந்த தொடர்ச்சியாக எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அதை ஒவ்வொரு வருடமாக கணக்கிட்டாலும் இதே வயது வருகிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 4ஆம் அதிபதியின் எடுத்துக்கிட்டா இந்த விருச்சிக லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான், அப்ப அவருடைய வயது 19. அப்ப அந்த வயசுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கூடயே சந்திரன் இருக்கிறார், அவருக்கு ஒரு வயது 20. அதுக்கு அடுத்த கட்டத்தில் செவ்வாய் இருக்கிறார், அதற்கு ஒரு வயது 21. அதற்கு அடுத்த கட்டத்தில் மாந்தி பகவான் இருக்கிறார், அதற்கு ஒரு வயது 22. அதற்கு அடுத்த கட்டத்தில் குரு பகவான் இருக்கிறார், குரு பகவானுக்கு 23. அதுக்கடுத்து மீனத்துல பாத்தீங்கன்னா கிரகம் இருக்காது, அதனால மீண்டும் 23 வயதை சொல்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த திருமண வயதுங்கிறது 2-3 பாவங்களுடைய தொடர்புல வச்சு நம்ம சரியாக இருக்கிறதான்னு பார்த்தா, அந்த வயது சரியாக வந்தால் அதுவே திருமண வயது, துல்லியமான வயது. அந்த 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட என்னென்ன கிரகங்கள் தொடர்பு பெறுகிறதோ அது மாதங்களாக மாறுகிறது. இப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியை சுக்கிரன் பார்ப்பார், அதற்கு ஒரு மாதம். அதே சுக்கிரனை 4ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் அதிபதி பார்ப்பார் குரு, அதற்கு ஒரு மாதம். அப்ப 23 வயது 2 மாதம். இந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கூட சந்திர பகவான் இருப்பார். இவர்கள் 2 பேரும் நமக்கு பாத்தீங்கன்னா அங்க யார பார்ப்பாங்க? சூரியனையும் புதனையும் பார்ப்பாங்க. அப்போ அதற்கு 2 மாதங்கள். அப்போ 23 வயது 4 மாதம். அதே போல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு 9ஆம் பார்வையா மீண்டும் கேதுவை பார்ப்பார். அப்ப 23 வயது 5 மாதம். இந்த கேது ராகுவை பார்ப்பார், 23 வயது 6 மாதம். அப்போ இந்த ஜாதகருக்கு 23 வயது 6 மாதம் இல்லையே 7 மாதத்துல திருமணம் உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி திருமண வயசு ஒரு ஜாதகத்துல நம்ம எத்தனை வயசுல நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். அப்ப நீங்க இந்த ஜாதக கட்டத்தை போட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த 23 வயசு எப்படி வந்ததுங்கிறது சொல்ல முடியும். அப்ப இதே மாதிரி அமைப்புல ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் திருமண வயதை துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பக்தி கபே சேனலுக்கு மீண்டும் என் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.